கிணத்துல நீச்சல் அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிடுங்க ப்ரோ. அட இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு. இப்ப கிருட்டு முடிக்க பாருங்க. ஏலாம் பிரியாணி சாப்பிட போறேன் கிணத்துல. ஓல்ல குறுக்கால வந்து நிக்க. அது வம்மோம்னு வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி சின்ன பையில மறட்டிட்டு நம்ம தனலட்சுமி எடுத்துக்கிட்டு மாப்பிளைய கூட்டிட்டு கிருட்டு கிளம்பிட்டப்பா. அதுக்கப்புறம் போற வழியிலே பிரியாணி தெர்மோகோல் எல்லாம் வாங்கிட்டு போயாச்சுப்பா நம்ம டீம்மேட்ஸோட. ஒரு வழியா கிட்ட வந்தாச்சுப்பா. இப்ப போடுறா மாப்பிள போச்சு கொண்டு போட்டாடா புள்ள அடிச்ச பிரேக்ல எக்கெலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சுப்பா. ஏன் கொய்யால ஏலா கேமராமேன் ஒக்கா மக்கா உனக்கு என்ன பிளேட் ஓட்டுறான்னு நினைப்பா. பெரிய சீமையில இல்லாதவன் பிரேக் அடிச்ச மாதிரி அடிச்சு வண்டியை உடைச்சு விட்டான். இல்ல உனக்கு கேமராமேன்ல இருந்து டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருட்டு வேகமா போயாச்சுப்பா. எப்படி பாத்தீங்களா கீழே விழுந்து மீசையில மண் ஓட்டாத மாதிரி போறோம். அதான்டா ராஜ் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்ட வேண்டியதான். உள்ள 2 எக்கெலும்பு உடஞ்சு கிடக்குப்பா. அது ஹாஸ்பிட்டல்ல போய் சரியாகணும். ஒரு வழியா கிட்டத்தட்ட கிணத்து பக்கத்துல வந்தாச்சுப்பா. நல்லாதான் வந்துட்டு தான் நான் போச்சு சரிக்கு விழுந்துட்டலாம். ஏடா புள்ள கேமராமேன் பாம்பு கடிக்க கூட இடத்துல கடிச்சு வச்சிடாம அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கிணத்தையே கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இறங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தெர்மோகோல் எடுத்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. நல்லாதான் இறங்கிட்டு இருந்தேன். என்ன இந்த கிழவனுக்கு வெட்டு வந்த மாதிரி கிடுக்கிடுலாம் கால்லாம் நடங்குதுப்பா. ஒரு வழியா உள்ள இறங்கியாச்சுப்பா. அப்படியே பிரியாணி பட்டணத்தை வாங்கி வச்சுட்டு சாப்பிடலாம்னு நினைச்சா மணி அவன் பக்கத்துல இழுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படியே பிடிச்சி மூஞ்சாக்கல குத்தி விட்டாப்பா. அதுக்கப்புறம் பிரியாணி நம்ம பக்கம் இழுத்து கிருட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுப்பா. கீழே குளிரு மேல சுட பிரியாணி என்ன ஒரு ஆனந்தம். கொஞ்சம் பொறுத்து அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டப்பா. நல்லா உள்ள கிளு இருக்குப்பா. அதுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட நல்லா தான் சாப்பிட்டு இருந்தோம். திடீர்னு மாப்பிள்ள கூப்பிட்டு எனக்கு பிரியாணி தருவேன் அப்படின்னா நீ உள்ள வாடா அப்படின்னு சொன்னா அவன் வர மாட்டேன்டாப்பா. அப்ப போல பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. உச்சி முடிய பிடிச்சி தூக்கிட்டானா. இருல டவுசர் உறிஞ்சு விட்டுறாதா. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டா பிரியாணி தர மாட்டீங்களாவே அப்படின்னு சொன்னா. அப்ப நீ உள்ள வர வேண்டியதான்னு சொன்னா எனக்கு நீச்சல் தெரியாதுன்னா. எது நீச்சல் தெரியாதா? இங்க வா வண்டி வயசுல எப்படி ஓடுச்சா அட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிதிச்சு விட்டப்பா. இருந்தாலும் பையனுக்கு நீச்சல் தெரியாது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு உள்ள குதிச்சா இருமையா உமர் என்ன பண்றன்னு பாருன்னு சொல்லிட்டு தோட்டக்காரரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாப்பா. அப்படியே ஒரு சவுண்ட் விட்டுட்டு ஓடியே போயிட்டாப்பா. நீ ஆட்டு காப்பாத்தல டவுசர் பாண்டி அண்ணனை காப்பாத்து கைக்குள்ள அப்படின்னா அப்படியே தள்ளி விட்டாப்பா. டவுசர் குண்டி கையில மாட்டினா அவ்வளவுதான். அவனை செமிச்சிரும் இனிமே நம்ம தான் காப்பாத்துக்கணும். அண்ணா தோட்டக்காரர் வந்துட்டாரு. இருமையா கை 2 ஆத்துட்டு வந்துரு போது மெல்ல பொறுமையா அல்லாக்கா தூக்கும். ஒரு வழியா மேல வந்தாச்சுப்பா. இங்க இல்ல உங்களுக்கு சோழி அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு இல்லனே அடிக்கிற வேலை பேர் பார்ட்ஸ் ஃபுல்லா சாமாயி போச்சுன்னா அதான் தண்ணியில ஊற போலாம் நினைச்சா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது அவர் நம்மள ஊற போட ஆரம்பிச்சிட்டா இருப்பா. அடிக்காரு போறீங்க அங்கிட்டு போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஓடியே போயிட்டோம்பா. சரிங்க அடுத்த என்ன டாஸ்க் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க.